ராஜாங்கத்தோட பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு கூட நல்லா இருக்காது. இப்ப தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிச்சிட்டோம். அடுத்து இந்த கண்மணி தான். கண்மணி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து குழந்தை பெத்துட்டாங்கன்னா ராஜாங்கத்தோட குடும்பம் பெருக ஆரம்பிச்சிரும். அதை நம்ம விட்டுறக்கூடாதுடி. அதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு புது திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நைட் ஆயிருது. இங்க கண்மணியும் ஆறுமுகமும் மாடியில உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், சரி கண்மணி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கண்மணி கிச்சனுக்கு வராங்க. அப்பதான் கண்மணி கிட்ட, என்ன கண்மணி இப்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க. ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி ஒரு நிமிஷம் இரு, நான் பால் எடுத்துட்டு வரேன், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா மோகனா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் மோகனாவை கூப்பிடுறாரு. அப்பந்தான் பார்த்தா சித்ராவுக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஈஸ்வரி வீட்டுக்குள்ள நைஸா வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா கிச்சனுக்கு போறாங்க. அங்க பார்த்தா கண்மணிக்கு எடுத்து வச்சிருக்கிற பால்ல வந்து ஈஸ்வரி கருத்தட மாத்திரைய கலக்குறாங்க. ராஜாங்கத்தோட மக கண்மணிக்கு வாரிசே இல்லாம ஆகணும், அவ காலம் முழுக்க மலடியாவே இருக்கணும். என் பிள்ளையோட வாழ்க்கைய மட்டும் நாசமாக்குனாங்கல்ல, இவங்கள மட்டும் நான் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பால்ல கருத்தட மாத்திரைய கலந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கண்மணி வந்துட்டு அவங்க சாப்பிடுற மாத்திரைய டைனிங் டேபிள்ல வச்சிருக்காங்க. அந்த மாத்திரைக்கு பதிலா கருத்தட மாத்திரைய ஈஸ்வரி மாத்தி வச்சிடுறாங்க. இங்க பார்த்தா இத எல்லாத்தையும் ஆறுமுகம் பாத்துடுறாரு. என்ன இவங்க கையில மாத்திரை இருக்கு, எதுக்கு சம்பந்தம் இல்லாம இவங்க கையில மாத்திரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வருது. உடனே ஆறுமுகம் வந்துட்டு அந்த மாத்திரையை எடுத்து கண்மணி கிட்ட கேக்குறாரு. கண்மணி இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், அது ஒண்ணும் இல்லைங்க, நான் கால் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாத்திரை அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. அப்படியா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழ்கிட்ட போறாரு. ஆறுமுகத்தை பார்த்ததுமே தமிழ் ஓடி வராங்க. அண்ணே என்னனே கண்மணிய எங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு உதவி பண்றியாமா, ஒரு முக்கியமான விஷயம்மா. இந்த ஈஸ்வரி அத்தை என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு மாத்திரைய வீட்டுக்குள்ள வந்து வச்சிட்டு போறாங்கம்மா, அது என்ன மாத்திரைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ் கிட்ட சொல்றாரு. தமிழ் வந்து அந்த மாத்திரையை பார்த்துட்டு, அண்ணே இது கருத்தட மாத்திரைனே, குழந்தை பெத்துக்கிடாம இருக்கிறதுக்காக இந்த மாத்திரைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் இங்க ஆறுமுகத்துக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அதிர்ச்சியா கேக்குறாரு. ஆமானே இருங்க ஒரு நிமிஷம், இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அத போன்ல போட்டு பாக்குறாங்க. அது வந்து கருத்தட மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருது. உடனே ஆறுமுகம் வந்து அந்த மாத்திரையை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அந்த பாலை எடுத்து கண்மணி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. என்னப்பா எதுக்கு நிறுத்த சொல்ற? கண்மணி எப்பவும் நைட் ஆச்சுன்னா பால் குடிப்பா, மோகனா அக்கா அங்க பாலை வச்சிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே ஆறுமுகம் வந்துட்டு ராஜாங்கத்தை கூப்பிட்டு, மாமா இவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ராஜாங்கத்திட்ட கேட்கவும், என்ன மாப்ள என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்கமும் கேக்குறாரு. மாமா இவங்க கண்மணி குடிக்கிற பால்ல கருத்தட மாத்திரைய கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்மணி போடுற மாத்திரையிலயும் அந்த கருத்தட மாத்திரைய கலந்து வச்சிட்டாங்க. இத நான் பார்த்து தமிழ் செல்வி கிட்ட கேட்டேன் மாமா. தமிழ் செல்வி தான் அந்த மாத்திரையை பார்த்து இது கருத்தட மாத்திரைன்னு சொல்லிச்சு. உடனே கையோட உங்ககிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் செல்வியையும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இத கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுது. ஐயோ மாமா நான் இத பண்ணவே இல்ல மாமா, இவன் ஏதோ பொய் சொல்றான் மாமா
அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பாலை நீங்க குடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஈஸ்வரி தட்டி விட்டுடுறாங்க. இத பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துருது. அப்ப இந்த வேலையை நீதானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரிய போட்டு அடிக்கிறாரு. இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறாங்க.